எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜாவாவில் மெத்தட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதை நம்ம டிக்ளேர் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும், தென் எப்படி மெத்தட் கால் பண்ணணும், அதோட டைப்ஸு, அப்புறம் அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நேம்டு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நேம்டு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னா என்ன, பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ இந்த 2 பிரேசஸ்க்குள்ளே நான் ஏதாச்சும் எழுதுறேன்னா அது ஒரு பிளாக் ஆஃப் கோடு, கரெக்டாக? ஸோ அந்த பிளாக் ஆஃப் கோடுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன், M1 அப்படின்னு நான் ஒரு நேம் வைக்கிறேன்னா, ஸோ இது வந்து ஒரு நேம்டு பிளாக் ஆஃப் கோட். அந்த பிளாக் ஆஃப் கோடோட நேம் வந்து M1, ஓகேவா? ஸோ இதான் வந்து மெத்தட். ஸோ அதை எப்படி நம்ம ஜாவாவில் ரைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மெத்தட்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லாஜிக் எழுதிருக்கீங்க. ஒரு 10 லைனுக்கு வந்து ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக் எழுதிருக்கீங்க. ஸோ ஒரு டைமும் நீங்கள் ஒரு நம்பருக்கும் ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நம்பருக்கும் நீங்கள் ஒரு தடவை ப்ரைம் நம்பர் லாஜிக் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கோடை வந்து நீங்கள் ஒரு பிளாக்குக்குள்ளே எழுதிட்டு அதை என்கேப்சுலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவையும் ஒரு நம்பரையும் ப்ரைம் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக பண்ணுறப்போ அந்த ஒரு முறையும் அந்த மெத்தடை கால் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ ரீயூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மெத்தட்ஸ்க்கே போகிறோம். கோட் ரீயூசபிலிட்டிக்காக தான் மெத்தட்ஸ்குள்ளே போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து மெத்தட்ன்றது என்ன, நேம்டு பிளாக் ஆஃப் கோடு, அது ரீயூசபிள் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் வந்து நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராமுக்குள்ளே எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒரு மெத்தடை நம்ம எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மெத்தட் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எப்படி மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெத்தடில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரீ டிஃபைன்டு, இன்னொன்று யூசர் டிஃபைன்டு. ஸோ ப்ரீ டிஃபைன்னா என்ன, ஜாவா டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ண மெத்தட்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெயின் மெத்தட், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்றது ஒரு ப்ரீ டிஃபைன் மெத்தட் தான். ஸோ அது வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணது தான். ஸோ இப்போ நம்ம போன வீடியோவில் ஸ்கேனர் இன்புட் வாங்குற மெத்தட்ஸ் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் இன்ட்டு, நெக்ஸ்ட் டபுள், நெக்ஸ்ட் ஃப்ளோட்டு, கேருன்னு ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் ஆஃப், நெக்ஸ்ட் லைன் ஆஃப், இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ் தான். ஸோ ஜாவாவில் வந்து ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தேன். ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ் எல்லாமே சப்சீக்வெண்ட் வேர்டு வந்து கேப்ஸில் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ யூசர் டிஃபைன் மெத்தட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற மெத்தடுக்கு நம்ம ஒரு நேம் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ்னால் அதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரைம் நம்பர் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு லாஜிக் கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த லாஜிக் வந்து ஒரு பிளாக்குள்ளே போட்டு ப்ரைம் அப்படின்னு நேம் வைக்க போகிறீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு M1 நான் கிரியேட் பண்ண மெத்தட் M1, அருண்ன்றது நான் கிரியேட் பண்ண மெத்தட் டெமோ. அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற மெத்தட்ஸ்க்கு யூசர் டிஃபைன் மெத்தட்னு பேர். ஓகே, இதை ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சஸ் மாடிஃபையர். ஆக்சஸ் மாடிஃபையரில் 4 இருக்குது: பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட். ஸோ இது எல்லாத்த பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ தனியாக வரும். தென் வந்து மாடிஃபையர் ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக். மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக், ஃபைனல், தென் வந்து சிங்க்ரனைஸ்டு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட பிஹேவியரும் பார்த்தீங்கன்னா தனி வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்டாட்டிக்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது ஸ்டாட்டிக் மெத்தட். அதாவது ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தை அங்கே யூஸ் பண்ணலன்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட், அவ்வளோதான். ரிட்டன் டைப்புன்றது ஒரு மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து M1 ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதா? அப்படி ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அந்த வேல்யூவோட டைப் என்ன, இன்டீஜரா, டபுளா, கேரக்டரா, ஸ்ட்ரிங்கா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த இடத்துல ரிட்டன் டைப்புன்ற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும், ஓகேவா? தென் வந்து மெத்தட் நேமு, உள்ளார ஏதாச்சும் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர், ஸ்டாட்டிக்ன்றது மாடிஃபையர். வாய்டுன்றது என்னென்னா, சப்போஸ் அந்த மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா வாய்டுன்னு நம்ம போட்டுப்போம். வாய்டு என்னோட மெத்தட் நேம் வந்து ஹாய், நான் எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ணலை, ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு மெத்தட் எழுதுறதுக்கான சின்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மெத்தட் வித் ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டன், அதான் வந்து ஃபஸ்ட்டு டைப், ஓகேவா? அப்போ ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணணும், அதே சமயத்தில் அந்த மெத்தட் சம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு டைப், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து போகலாம். மெத்தட்ஸ் எப்போவுமே நம்ம கால் பண்ணால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது இது மெயின் மெத்தட். இங்கே ஸ்ட்ரிங்கு, ப்ராக்கெட்ஸ், ஆர்க்ஸ் அது எழுதிக்கோங்க. இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால நான் இந்த ஐஃபன் போட்டிருக்கேன், நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல கால் பண்ணால் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்மளோட மெத்தட் நேம் என்ன, M1 ஆஃப். ஸோ M1 ஒரு மெத்தட் இருக்குது. அதில் இன்ட் a அப்படின்ற ஒரு வேரியபிள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எதுக்காக? இன்டீஜர் வேல்யூக்காக அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். 10 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 10 அப்படின்றது இந்த ஏல போய் ஸ்டோர் ஆகிடும், ஓகேவா?
ஸோ ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெத்தடுக்குள்ளே வரோம். ஸோ உள்ளே வந்து பார்க்குறப்போ இந்த மெத்தட் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, ஏன்ற வேரியபிள். அந்த ஏன்ற வேரியபிளுக்குள்ளே 10ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த 10ன்ற வேல்யூ மெத்தட் கால் எங்கே இருந்துச்சு? ஸோ இந்த லைனில் மெயின் மெத்தடில் இந்த இடத்துல மெத்தட் கால் இருந்துச்சா, மெத்தட் கால்னு சொல்லுவோம் இதை. இப்போ நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணதுனால 10ன்ற வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. உள்ளே வரும் ரிட்டன் ஏ. அப்போ 10ன்ற வேல்யூ இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ எங்கே ரிட்டர்ன் பண்ணோம்? யார் கால் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த 10ன்றது திருப்பி இந்த M1 கிட்ட வந்து நின்றோம். ஓகேவா? ஸோ இந்த 10ஐ நான் இப்போ பிரிண்ட் பண்ணணும். அதாவது இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணதோட ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ரிட்டன் என்ன டைப்பு? இன்டீஜர் டைப்பு. ஏன்னா இங்கே ரிட்டன் டைப்பு நம்ம இன்டீஜர்னு மாற்றிருக்கோம்னா 10ன்ற வேல்யூ இன்டீஜர். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை நான் இங்கே வாங்குகிறேன், ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இங்கே இன்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு M1 ஆஃப் 10 அப்படின்னு நம்ம கால் பண்ணியிருந்தோம்னா இந்த 10 போய் இங்கே ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிட்டு தென் வந்து அந்த 10 வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறதுனால திருப்பி வந்து இந்த ரிசல்ட்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட்டை நமக்கு 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஒரு மெத்தட் வந்து ஆர்கியூமெண்ட் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணுறப்போ என்ன வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதை ரிட்டர்ன் டைப்பாக மாற்றிக்கணும். இது ஃபஸ்ட் டைப். ஸோ இப்போ வந்து ஒரு மெத்தட் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது. ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லைனா அந்த பேராமீட்டரில் நம்ம எதுவுமே பாஸ் பண்ணலை, ஆனால் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகுது அதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ M1 ஆஃப் அப்படின்னு நான் மெத்தட் கால் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ M1 மெத்தட் கால் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இங்கே போயிடுச்சு. ஓகேவா? M1குள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போகிறோம். ரிட்டன் ஹாய். ஹாய்ன்றது என்ன? டபுள் கோட்ஸில் எழுதியிருக்கேன், அது ஒரு ஸ்ட்ரிங்கு. அப்போது இந்த மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால் ரிட்டர்ன் டைப் வந்து நான் இங்கே ஸ்ட்ரிங்குன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு எழுதுனால ஹாய்ன்ற ஸ்ட்ரிங் வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகுதா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இங்கே M1ல் வந்து திருப்பி ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா இங்கே தான் கால் பண்ணேன், திருப்பி இங்கேயே வந்து தான் நிற்கும். ஸோ அதையும் நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கணும், பிரிண்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் ரிசல்ட். அப்போது நம்ம இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு ஹாய்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ மெத்தடோட ஒர்க்கிங் புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம மெத்தட் கால் பண்ணுறோம், ரெஸ்பெக்டிவ் மெத்தடுக்கு போகுது. அந்த மெத்தட் ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அதோட ரிட்டர்ன் டைப் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு மெத்தட் கால் பண்ண இடத்துக்கே வந்துடுது. ஸோ நான் அதை ஒரு வேரியபிளில் ரிசீவ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக system.out.println ஆஃப் M1 அப்படின்னு கால் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட் பேர் வந்து ஆக்சுவல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெத்தட் டெஃபினிஷனில் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ஃபார்மல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நேம், அது ஆக்சுவல் ஆர்கியூமெண்ட், ஃபார்மல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கும், ஆனால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஓகேவா? அப்போ அந்த மெத்தட் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, ஆனால் நம்ம பாஸ் பண்ணுறப்போ ஒரு வேல்யூவோட தான் பாஸ் பண்ணணும், ஏன்னா ஆர்கியூமெண்ட் இருக்க போதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம பப்ளிக் வாய்ட் M1 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன வேல்யூக்காக அது வெயிட் பண்ணிருக்கு? ஒரு இன்டீஜர் வேல்யூக்காக. ஓகேவா? ஸோ அப்போ M1 ஆஃப் 10 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ M1 ஆஃப் 10ன்னு நான் பாஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்? இந்த 10ன்ற வேல்யூ நேராக M1 மெத்தடில் போயிட்டு ஏல வந்து ஸ்டோர் ஆகிடும். 10ன்னு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ system.out.println ஆஃப் ஏன்னு கொடுத்தனா என்ன பிரிண்ட் ஆகும்? 10ன்னு எனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து திருப்பி ரிசீவ் பண்ணணுமா? பண்ண தேவை, ஏன்னா இங்கே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. M1ன்ற மெத்தட் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ நான் இங்கே வந்து ரிசீவ் பண்ண தேவை. ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷன் கால் மட்டும் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் போதும். ஸோ எப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணணும் ஒரு வேரியபிளில் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ரிட்டர்ன் டைப் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணணும், அப்படின்னா டேரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். ஓகே, இது 3வது டைப். 4வது டைப் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு ஆர்குமெண்ட்டும் நான் பாஸ் பண்ணலை, அது எதுவும் ரிட்டர்னும் பண்ணல. ஓகேவா? இது 4வது டைப். ஸோ M1 ஒரு மெத்தட் இருக்குது, அவ்வளோதான். அப்போ M1 அப்படின்னு நான் கால் பண்ணாலே டேரெக்டாக அந்த மெத்தடுக்கு போயிட்டு உள்ளே என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போது M1 மெத்தட் என்ன பண்ணுது? இங்கேருந்து நேராக போகுது, உள்ளே போகுது, system.out.println ஹாய்ன் இருக்குது. அப்போ அவுட்புட்டில் ஹாய் பிரிண்ட் பண்ணிவிட்டு நேராக திருப்பி இங்கேருந்து இங்கே வந்து பார்க்கும் ஏதாச்சும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய லைன் இருக்கான், இல்லையா? அப்போ எக்ஸிக்யூட் பண்ணி டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 4 கிளாஸிஃபிகேஷனுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் வந்து மெத்தட் வந்து ஆர்குமெண்ட்டும் இருக்குது, ரிட்டர்னும் பண்ணுது. அப்போ ஆர்குமெண்ட்டும் இருக்குது, ஏன்ற வேல்யூவை ரிட்டர்னும் பண்ணுது. அதை நான் ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்ததில் வந்து ஆர்குமெண்ட் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நான் இங்கே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலை, உள்ளே போயிட்டேன், ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, அதை நான் வாங்கி பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது ரிட்டர்ன் டைப்பாக இங்கே இருக்கணும். ஓகேவா? ஸோ இது இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுது, அதனால் ரிட்டர்ன் டைப் இன்டீஜர். தென் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் இருக்குது, ஆனால் ரிட்டன் இல்லை. ஸோ அப்போ 10 நான் பாஸ் பண்ண போகிறேன், அது திருப்பி எனக்கு எதுவும் ரிட்டன் பண்ணல, உள்ளே எல்லாமே முடிச்சிருச்சு. system.out.println ஆஃப் ஏன்னு கொடுத்தனா 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா
ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலை, அது எதுவும் ரிட்டர்னும் பண்ணல. ஓகேவா? ஸோ இது வந்து லாஸ்ட் டைப். ஸோ இந்த 4 கிளாஸிஃபிகேஷனும் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இல்லைனா திருப்பி இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மெத்தட்ஸோட கான்செப்ட் வந்து நல்லா புரியும். மெத்தட்ஸோட கான்செப்ட் புரிஞ்சால் தான் கோட் ரீயூசபிலிட்டி நம்ம ப்ரோக்ராமில் நிறைய இருக்கும். ஓகே, இந்த சிம்பிளான ஒரு 2 நம்பர் அடிஷன் பண்ணுறது நான் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது மெயின் மெத்தடு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை பார்க்காதீங்க, M1 ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். பப்ளிக் இன்ட்டு M1 ஆஃப் 2 இன்டீஜர் வேல்யூக்காக என்னோட M1 மெத்தட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், M1 ஆஃப் 10,20 அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். அப்போ இந்த 10,20 எங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகும்? A B, அதில் வந்து 10 இங்கே 20 சப்ஸ்டியூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே வரும். உள்ளே வந்தோன்னே என்ன இருக்குது? ரிட்டன் A + Bன்னு இருக்குது. அப்போது 10 + 20 அப்படின்றதான ஆட் ஆகும். ஸோ 2 ஆட் ஆனால் எவ்வளோ? 30. ஸோ 30ன்றது ரிட்டன் ஆகுது. 30ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ அதனால தான் எங்கள் ரிட்டன் டைப் இன்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இன்டீஜர் வேல்யூ ரிட்டன் பண்ணுறதுனால இங்கே இன்ட்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த 30ன்ற ரிட்டன் பண்ண வேல்யூ எங்கே வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும்னா, நேராக இந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு, உன்னோட கேல்குலேஷன்லாம் முடிச்சுட்டு எனக்கு ரிசல்ட் தான் அப்படின்னு. ஸோ ரிசல்ட் வந்து டைப்பு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். அதனால் ஏன்னா 30ன்றது இன்டீஜர் வேல்யூ தானே. ஸோ ரிட்டன் டைப் வந்து இன்டீஜர். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் இல்லைனா ரிசல்ட்னு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் மெத்தடுக்கு. ஸோ இப்படியே நீங்கள் வந்து இனிமேல் எல்லா ப்ரோக்ராமே மெத்தடுக்குள்ளே போட்டு மெத்தட் கால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ரீயூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம், அதோட டைப்ஸு, கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.